ஹலோ எஸ்எஸ் வியூவர்ஸ், நான் உங்க ஹர்ஷா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்எஸ் இன்ஃபோ நியூஸ். இன்னைக்கு நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை தான் நம்ம பார்க்க போறோம். மாறுவேடத்தில் போன அமைச்சர் மாட்டிக்கிட்ட அர்ச்சகர். என்ன நடந்துச்சு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். திருச்செந்தூர் முருகர் கோயில்ல காலையில பெரிய சம்பவம் ஒண்ணு நடந்துருச்சு. இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு பக்தர் போல போயிருக்காரு. கருப்பு ஷர்ட்டும் மாஸ்கும் அணிஞ்சிட்டு பக்தராகவே அங்க இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க அர்ச்சகர்கள் கிட்ட சீக்கிரமா சாமி பாக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் மேக் பண்ணப்போ அவங்க ஒருத்தருக்கு 1000 ரூபாய் கொடுத்தா நாங்க சீக்கிரமாவே சாமி தரிசனம் காட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அவர் ஒருத்தருக்கு 1000 ரூபாய் என்ற கணக்குல 4 பேருக்கு 4000 அப்படின்னு சொல்லி ஜிபேல அமௌண்ட்டும் அனுப்பி வச்சிருக்காரு. இதை தொடர்ந்து அர்ச்சகர்களும் அவர் அமைச்சர்னு தெரியாமலேயே அவர் வந்துட்டு ட்ரீட் பண்ணிருக்காங்க. அண்ட் கையும் காலுமா மாட்டிக்கிட்டாங்க இவர் அமைச்சர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா. அதுக்கப்புறம் அமைச்சர் அவர்கள் கடும் விசாரணையை நடத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம விளக்க கடிதம் வந்துட்டு எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காரு. பொதுமக்கள் பக்தர்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு உள்ள தரிசனத்திற்கு நேரடியாக கூப்பிட்டு போறதை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் ஈடுபட்டுள்ளக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் அதிகாரிகள் எல்லாருமே சேர்ந்து தான் இங்கே ஈடுபட்டுருக்காங்க. அவங்க யாராக இருந்தாலும் எந்த பாகுபாடும் இல்லாமல் எந்த பாரபட்சமும் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கணும். அதற்குள்ள இணையத்தில் ஒரு தப்பான செய்தியை பரப்பி விட்டுருக்காங்க. மன்னிப்பு கடிதம் வாங்கிட்டு மன்னிச்சு விட்டோம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட விளக்க கடிதம் கேட்டு விளக்கம் வாங்கிருக்கோம். அண்ட் இந்த டீடைல்டான ரிப்போர்ட்டுக்கு சில நாட்கள் தேவைப்படும். நான் அதை எல்லாமே ரிசர்ச் பண்ணி நான் உங்களுக்கு ரிப்போர்ட்டா தரேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. மாட்டிக்கிட்ட அதிகாரிகளையும் அர்ச்சகர்களையும் கூப்பிட்டு செம்ம டோஸ் விட்டுருக்காரு அமைச்சர். அது மட்டும் இல்லாம அவங்க டெம்பரவரி ஸ்டாஃப்ங்கிறதுனால சஸ்பெண்டும் பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்த முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு எடுத்து செல்வேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த கோவில்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கறத டீடைல்டு ரிப்போர்ட்டா ரெடி பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து பக்தர்களும் ரொம்பவே மகிழ்ச்சி ஆகியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த ஆய்வறிக்கை தயாரிச்சு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்கிட்ட இந்த ஆய்வறிக்கையை சமர்ப்பிச்சு அதன் மேல் நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்படும். யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும். எந்த பாகுபாடும் கிடையாது, எந்த பிரிவினையும் கிடையாது, எந்த சாஃப்ட் கார்னரும் கிடையாது. பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு இந்த சம்பவம் உண்மையான ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. இந்த வெயிலுக்கு இல்லையா சார் ஒரு எண்டுன்னு ரொம்ப நாளா ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கு இப்போ ஒரு எண்ட் வந்தாச்சு. இப்போ அடுத்த வெதர் என்ன அப்படிங்கறத ரொம்ப சில்லா பார்க்கலாம். மே 4ல இருந்து மே 28ஆம் தேதி வரைக்கும் நம்மள ரொம்பவே வாட்டி வதச்சது கத்திரிவெயில், அதாவது அக்னி நட்சத்திரம். இப்போ அது ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. 100 டிகிரிக்கு மேல போய் நம்மள ரொம்பவே வேர்க்க வச்ச வெயில் இப்போ ஒரு முடிவுக்கு வந்ததுங்கிறது ரொம்பவே சந்தோஷம் அளிக்கிற விஷயமா இருக்கு. வெயில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு இனிப்பான செய்தியை சொல்லியிருக்காங்க சென்னை வானிலை மையம். அதோட சேர்ந்து இன்னொரு மகிழ்ச்சியான விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இன்றிலிருந்து இன்னும் சில நாட்களுக்கு தமிழகம், காரைக்கால், புதுச்சேரி போன்ற பகுதிகளில் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சேலம், ஈரோடு போன்ற மாவட்டங்கள்லயும் இன்னும் சில மாவட்டங்கள்லயும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க வானிலை மையம். கடலோர பகுதிகளில் வெப்பமும் ஈரப்பதமும் ஒரே நேரத்துல இருக்கிறதுனால அங்க இருக்க மக்களுக்கெல்லாம் ரொம்பவே அசௌகரியமா இருக்கும் அப்படின்னு சொல்லி வானிலை மையம் எச்சரிச்சிருக்காங்க. கோஸ்டல் ஏரியால இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்பவே நல்லது. தலைமை செயலகத்துக்கு சிஎம் விஜய் டெய்லியும் தான் வராரு. ஆனா இன்னைக்கு எப்படி வந்தாருன்னு தெரியுமா? கோட் சூட்ல வந்த விஜய பாத்திருப்பீங்க. வேட்டி சட்டை போட்டு சிஎம்மா வந்த விஜய பாத்திருக்கீங்களா? படங்கள்ல விஜய் அவர்களை நிறைய காஸ்டியூம்ஸ்ல பாத்திருப்போம். முதலமைச்சர் ஆன பிறகு கோட் சூட் மட்டுமே போட்டுட்டு இருந்தாரு. ஏன் டெல்லி போனப்ப கூட கோட் சூட்ல தான் போனாரு. ஆனா இன்னைக்கு தலைமை செயலகத்துல பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டிருந்த விஜய பார்த்தவங்க எல்லாருக்குமே பயங்கரமா ஷாக் ஆயிடுச்சு. என்ன ரீசன்னு பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவரோட நண்பரும் மேனேஜருமான ஜெகதீஷ் வீட்டுக்கு புதுமனை புகுவிழாவுக்காக சென்றிருந்தாரு. அந்த நிகழ்ச்சியில இந்த காஸ்டியூம் போட்டிருந்தாரு. நிகழ்ச்சி முடிச்சிட்டு அதே காஸ்டியூமோட தலைமை செயலகமும் வந்திருந்தாரு. அங்கிருந்த கெஸ்டையும் ரிசீவ் பண்ணி அவங்களோட போட்டோவும் எடுத்துக்கிட்டாரு. இவரோட இந்த காஸ்டியூம்னால தலைமை செயலகமே விழாக்கோல பூண்டது. ஆங்கிலத்துல ஒரு வாக்கியம் இருக்கு, ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன்னு சொல்லுவாங்க. ப்ளூ மூனை பத்தி நிறைய ஃபேண்டசியான விஷயமும் இருக்கு. ப்ளூ மூன் உண்மையாலுமே ப்ளூ கலர்ல தெரியுமா? இப்போ மே 31 மறுபடியும் ப்ளூ மூன் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூ மூன்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ப்ளூ மூனுங்கிறது ஒரு மாதத்துல 2ஆவதா வர பௌர்ணமி தான் சொல்லுவாங்க. பொதுவா ஒரு மாதத்திற்கு ஒரு பௌர்ணமி தான் வரும். எப்பயாவது ரொம்ப அரிதா 2ஆவதா முழு நிலவு வரும். அந்த முழு நிலவை தான் ப்ளூ மூன்னு சொல்லுவாங்க.
அப்படி மூன் வந்து ஃபுல்லா ப்ளூ கலர்ல தெரியுமான்னு கேட்டா கிடையாது. இது கேலண்டர் நேமா மட்டும்தான் வச்சிருக்காங்க. சம்டைம்ஸ் நீங்க மூணு ப்ளூ கலர்ல பார்த்திருக்கலாம். அதுக்கு ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூசிகள் மாசுகள் போன்ற சில இடையூறால ப்ளூ மூனா தெரியலாம். ஆனா உண்மையிலுமே நிலா வந்து ப்ளூவா கிடையாது. அண்ட் இந்த அரிதான நிகழ்வு 3 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது கடைசியா எப்போ வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 2023ல. அதை தொடர்ந்து இந்த நிகழ்வு இப்ப வரும் மே 31 தெரிய போகுது. ஸோ மிஸ் பண்ணாம எல்லாருமே போய் பாருங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களுக்கு எஸ்எஸ் நியூஸ் டிஜிட்டலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.